மன்னார் தோளை மருங்கசைய நடந்தாய் வாழி காவேரி என்று புலவர்கள் பாடியது எவ்வளவு பொருத்தம்! ஆஹா! பாவிரித்து புலவர்கள் பாட பூவிரித்து பாய்ந்து வரும் காவிரி யார்? கன்னியர்கள் கொண்டாடும் பொன்னினது. இதன் அழகை பார்க்க பார்க்க என் மனம் பரவசமடைகிறது. அகத்திய முனிவரே, இந்த காவிரி நதி இங்கு வருவதற்கு காரணமாக இருந்ததே தாங்கள் தானே? இல்லை காசிப முனிவரே, இல்லை. இதெல்லாம் என் ஐயன் விநாயகத் திருமானின் திருவிளையாடலால் தான் இங்கு நடந்தது. கரகத்தில் நான் குழந்த காவிரியை தமிழகத்தில் ஓட வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் காகமாக மாறி அதை உருட்டி தள்ளினார். சிறுவனாக மாறி என்னிடம் விளையாடினார். ஆகா! அதனால் அல்லவா புலவர்கள் அமர முனிவன் அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்று பாடினார்கள். மாமுனிவரே, என்ன நேர்ந்தது? ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணன் வேண்டிக் கொண்டபடி கிச்சுவாகு குலத்தவர் வணங்கி வந்த திருவரங்கரின் திருவுருவத்தை அவனிடமே தந்துவிட்டார் ஸ்ரீராமர். இப்பொழுது விபீஷணன் அதை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். அதனால என்ன? இல்லை, விபீஷணன் அதை எடுத்துச் செல்லும்படி விடக்கூடாது. ஆறிரண்டும் காவேரி, அதன் நடுவே திருவரங்க பெருமான் என இங்கே நிலை பெற்று நிற்கும்படி செய்ய வேண்டும். அதற்கு வழி? கருணையே வடிவான கணநாதர் இருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த காவிரி நதியை தந்த கணபதியே அதன் கரையில் திருவரங்கரின் திருக்கோயில் அமைவதற்கும் வழிவகுப்பார். ஓம் கணேசாய நமக. ஆஹா! விநாயகத் திருமானே, 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம் திரை போலும் எகிற்றனை, நந்தி மகன்றனை, ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அகத்திய முனிவரே, உமது தமிழின் அழகை கண்டு யாம் மகிழ்ந்தோம். வித்தக விநாயக மத்தக கடிரே, பிரணவ வடிவான கரிமுகக் கடவுளே, அருள் புரியுங்கள். குருமுனி, குடமுனி என்றெல்லாம் புகழ்பெற்ற தமிழ் முனிவரே, உமது கோரிக்கையை யாம் அறிவோம். ஸ்ரீராமர் விபீஷணனிடம் அரங்கனின் திருவுருவை தரும்போது அதை எக்காரணத்தை கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்திருக்கிறார். அதையே பயன்படுத்தி காவிரி கரையில் என் மாமனின் திருக்கோயில் உருவாக வழிவகுக்கிறோம். ஆஹா! நல்லது.
கப்பல் பண்ணிக்கிறான். இந்த மாட்டுக்காரன் பாட்டு பாடுவான், அந்த பாட்டுக்குள்ளே நானும் சொல்லுவான். மனுஷன பார்க்கையிலே மாடுங்க தேவலையே, இவன் மாட்டுக்குத்தான் போட்டுக்கிட்டான் ஆயிரம் ஆயிரம் கவலையே. இந்த மாட்டுக்காரன் பாட்டு பாடுவான், அந்த பாட்டுக்குள்ளே நானும் சொல்லுவான். சிறுவனே, யாரு? உன்னைத்தானப்பா அழைத்தேன். நீ பாடிய பாடல் என்னை வியக்க வைத்து விட்டது. மாடு மேய்க்கும் போது பொழுது போலன்னு ஏதோ உளறிட்டு இருந்தேங்க. அது உணரவில்லை அப்பா, வாழ்க்கையின் உண்மைகள். என் தமையன் ராவணன் புரிந்த தீமைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த உலகத்திற்கு பாடம் சொல்லுவது போல் அமைந்த பாடல். ராவணனா? உன் தமையனா? ஆமாப்பா, அதனால் தான் உன் பாடலின் பொருளை முழுமையாக உணர்ந்தேன். நீங்க சொன்ன சரிதான் சாமி. பொழுது சாய போகுது, நான் வரட்டுங்களா? சிறுவனே, என்னங்க? எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்னது? நீங்க பெரிய மகாராஜா, உங்களுக்கு போய் நான் உதவி செய்யறதா? என்ன விளையாடுறீங்களா? இல்லையப்பா, உண்மையாகத்தான் கேட்கிறேன். நான் இங்க உதவி செய்யறதுக்கு தானே வந்திருக்கிறேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இதோ இந்த அரங்கரின் திருவுருவை சிறிது நேரம் உன் கரங்களில் வைத்திருக்க வேண்டும். இத பார்த்த உடனே என் கூடவே தங்க வச்சுக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. என்ன? அதான் என் கையிலேயே வாங்கி வச்சுக்கணுங்கிற ஆசை வந்துருச்சுன்னு. இதோ இந்த காவிரி நதியில் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு சில நொடிகளில் திரும்பி வந்து விடுகிறேன். அதுவரையில் இதை வைத்திரு. எனக்கு கை வலிச்சா கீழே வச்சிடலாமா? இல்லை இல்லை, அப்படி செய்து விடாதே. கீழே வைக்க கூடாது என்பதனால் தானே உன்னிடம் தருகிறேன். ரொம்ப ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கே. உலகத்தின் பாரத்தை தாங்குபவர் உனக்கு பாரமாக இருக்க மாட்டார். அப்ப சரி, சீக்கிரம் வந்துருங்க. இத பாருங்க, நான் சின்ன பையன், ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. என்னால முடியலங்கிற போது 3 தடவை உங்க பேரை சொல்லி கூப்பிடுவேன், உடனே வந்துடணும். அப்படியே செய்கிறேன். இதோ என் சுவாமியை பெற்றுக்கொள். வைத்து விடாதே, வைத்து விடாதே. பாட்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா, ரகுராமன் தொழுகின்ற பெருமானே, அரங்கநாதனே, ஸ்ரீராமர் தங்களை எனக்காக தானே தந்தரிப்பினார். என்னை ஏமாற்றி விடாதீர்கள், இங்கே நிலைப்பட்டு விடாதீர்கள். வந்து விடுங்கள், என்னோடு வந்து விடுங்கள், வந்து விடுங்கள். பெருமானே, வந்து விடுங்கள், வந்து விடுங்கள், என்னோடு வந்து விடுங்கள், வந்து விடுங்கள். திருவனே, என் இதயத்தில் நிலைப்பட்ட எம்பெருமானை கீழே வைத்து விட்டாயே, என்னை ஏமாற்றி விட்டாயே. உன்னை என்ன செய்கிறேன் பார். விபீஷ்ணா, கலங்காதே. அகத்தியர் முதலான சப்த ரிஷிகளின் வேண்டுகோளை நிறைவேற்றவே யாம் இவ்விதம் செய்தோம். இருப்பினும் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் திருமுகம் தென்திசையை நோக்கியே இருக்கும். அந்த அருட்பார்வை என்றென்றும் உன் சாம்ராஜ்யத்தை சிறப்புற வாழ வைக்கும். அருளே வடிவான ஐங்கர பெருமானே, தாங்களா இப்படி திருவிளையாடல் புரிந்தீர்கள்?
திருவரங்க பெருமான் இந்த காவிரி கரையில் தான் இருக்க வேண்டும் என்பது தங்களின் விருப்பமானால் அவ்வாறே அமையட்டும். முழுமுதலே எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்த பரம்பொருளே, அன்று சமயமான ராவணன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை காரணமாக கொண்டு கோகர்ணம் என்ற சைவ திருத்தலத்தை உருவாக்கினீர்கள். இன்று தம்பியான விபீஷணன் கொண்டு வந்த திருவரங்கரை காரணமாக கொண்டு ஸ்ரீரங்கம் என்ற வைணவ திருத்தலத்தை உருவாக்கிவிட்டீர்கள். ஆஹா, சைவ வைணவ பேதத்தை நீக்கி சமய ஒற்றுமைக்கு வழிகாட்டி விட்டீர்கள் பிரபு. மகிழ்ச்சி. அரங்கிற்காக ஓடி வந்து இந்த காவிரி கரையில் காட்சியளித்த தாங்கள் இந்த மலை உச்சியிலிருந்து உச்சி பிள்ளையார் என்ற திருப்பெயரோடு எழுந்தருளி அருள் புரிய வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். ஓம் என்ற ஓர் அச்சரத்தை உச்சரித்தாலே மகிழ்ந்து ஒரு முறை பிரதட்சணம் செய்தாலே அருள் புரியும் நச்சினார்க்கினிய உச்சி பிள்ளையாரே, என்றென்றும் இங்கே எழுந்தருளி அருள் புரிய வேண்டும்.